அருண், என்னாச்சுடா? அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? உடம்புக்கு சரியில்லையா? கையெடுமா, டென்ஷன் பண்ணாத. என்னாச்சுன்னு கேட்டேன். எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். வேலையை விட்ட போதுமா? என்னடா சொல்ற? வேலையை விட்டுட்டியா? ஐயோ, நல்ல வேலையாச்சே. எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா. பேசாம நான் வேற வேலைக்கு போயிருப்பேன். நீதான் தேவையில்லாம உன் தம்பி சொன்னான்னு இந்த வேலைக்கு அனுப்பி விட்ட. இப்ப பாரு, அந்த வேலைக்கு என்ன இப்போ? அங்கெல்லாம் பணக்காரங்க வேலை செய்யற இடமா, நம்மள மதிக்க கூட மாட்டானுங்க. இதெல்லாம் உனக்கு புரியாதுமா. வேலை செய்யறதுல என்னடா ஏழை பணக்காரன்? எல்லாரும் வேலை செய்ய தானே வந்திருக்காங்க. ஆனா அவனுங்க அப்படி நினைக்கலையே. நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து எவனும் என் கூட பேச மாட்டானுங்க. பேசுறவனையும் பேச விடாம ஆக்குவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே. அது மட்டும் இல்ல, எவன் கம்பெனி வச்சு நடத்துறானே தெரிய மாட்டேங்குது. ஆளுக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு கூட எவனோ செஞ்ச தப்புக்கு எம்மால பழிய தூக்கி போடுறானுங்க. அதான் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். சரி விடு, நான் தம்பிகிட்ட பேசுறேன். ஆனா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லாதப்பா. இந்த குடும்பத்தோட செலவெல்லாம் நீ தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கெல்லாம் நான் போல. நான் வேற வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். வேற வேலைக்கு அப்ளை பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? தயவு செஞ்சு வேலையை பத்தி பேசாதம்மா, போமா. நான் சொன்னா என்ன கேட்டிருக்க? என்னவோ பண்ணு. உட்காந்து சாப்பிடுவா. உப்பு கூட பார்த்து போட மாட்டியாமா? எப்ப பாரு இப்படியே பண்ணிட்டு இரு. உப்பு இல்லையா? இரு எடுத்துட்டு வரேன். டேய் மெல்லமா மெல்லமா போடு. இப்படி வேகமா சாப்பிட்டு எங்க தாண்டா போக போற? போகும்போதே கேட்டியா? எங்க போறேன்னு தானடா கேட்டேன். இன்டர்வியூக்கு போறமா? டேய் டேய் டேய், என்னடா வேலை கிடைச்சிச்சா? அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் வெயிட்டிங். கோயம்புத்தூர்ல வேலை. இனிமே என் ரேஞ்சே வேறமா. வெளியூர்ல வேலையா? எப்படிடா அங்க இருப்ப? சாப்பாட்டுக்குள்ள என்ன செய்வ? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுப்பேன். கையுக்குள்ளே வளர்ந்த பிள்ளடா நீ. நான் எப்படிடா உன்னை இட்டுட்டு இருப்பேன்? மா, இப்பதான் நல்லது நடக்க போதுன்னு இருக்கேன். உன் பாட்டுக்கு அழுது சென்டிமெண்ட் போட்டு கெடுத்து விட்டுறாத. டேய், ரேஷன் கடையில் அரிசி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போடா. மா, விளையாட போறோமா, நீயே போய் வாங்கிக்க. வாங்கி கொடுத்துட்டு போடா. போமா. என்னக்கா உன் மகனங்க நீ எதை தூக்கி சுமந்துட்டு அலையிற? அவன் வர சொல்லி அவன் தூக்கிட்டு போவான்ல. அவன் போறேன் தப்பா சொன்னான். நான் தான் அவனுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவனை நான் வர வேணான்னு சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு என்னக்கா முக்கியமான வேலை இருந்துற போது இதை விட முக்கியமான வேலை. சரி பைக்கை நான் கொண்டு போய் வீட்டில் வச்சிடறேன். இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பக்கத்துல வந்துட்டான், அவனே வந்து கூட்டிட்டு போயிடுவான். ஏக்கா அப்படி பொழப்பில்லாத வேலை. சரிக்கா. ஏய், எப்ப விளையாட போன? எப்பதான்டா வருவ? என்னால தூக்கிட்டு போக முடியலடா. வீட்டு வரைக்கும் வந்து வச்சுட்டு போ. கிரிக்கெட் விளையாட வந்திருக்கேன்னு சொன்னலம்மா, போன வைமா. மாப்பிள, மெயில் வந்துச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். டேய், மறக்காம நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிரு. ஆமாடா ஆமாடா. மா, இதெல்லாம் மடிச்சு வைமா, நான் கிளம்பணும். எங்கடா கிளம்பிட்ட? வேலை கிடைச்சிருச்சுமா, இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். அதுக்குன்னு உடனே வா. நாளை கழிச்சு வேலைக்கு போகணும் இல்லம்மா. நாளைக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா தானே வேலைக்கு போக முடியும். டேய், இன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு நாளைக்கு போடா. இன்னைக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுமா, சீக்கிரம் முடிச்சு வை. டேய், இப்பவே கிளம்பணுமாடா? நான் தான் சொன்னேன்லம்மா.
சரி தினம் தலைக்கு என்ன வச்சிரு, நேரத்துக்கு சாப்பிட்டுரு. சரி 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 பஸ்ஸுக்கு டைம். அம்மாக்கு தினமும் ஃபோன் பண்ணிடா. எங்கம்மா கூடவே வர? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன்டா. நானே சின்ன புள்ளையா? நான் போய் பண்ணி போ. சரி நைட் நேரத்துக்கு தூங்கிடு. டேய் மறக்காம அம்மா ஃபோன் பண்ணிடா. சரிம்மா. போய் இறங்கன்னு கூப்பிடு. ஆ அருணே, பத்திரமா போய் இறங்கிட்டியாப்பா? உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிட வந்தான்ல? வந்துட்டு இருக்காமா, கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரிப்பா, நான் நேரத்துக்கு சாப்பிடு, நான் நேரத்துக்கு தூங்கு. மா காலையிலே உன் புராணத்தை பாடாதம்மா, நான் அப்புறம் பேசுறேன் வை. மாப்பிள்ள ஆளே மாறிட்ட. அதை நான் சொல்லணும்டா. சரி ரூம் எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு, ஏறு. மாப்பிள்ள நான் வேலை செஞ்ச ஆபீஸ் மாதிரிலாம் இருக்காது இல்லடா. இல்ல தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். டேய் ஓனர் தங்கமானவர்றா, அங்க நடத்தின மாதிரிலாம் இங்க நடத்த மாட்டாங்க, ஆனர்லாம் பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கும் வேலையை ஜாலியா பாரு. அதனால இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல, அதான் கேட்டேன். தெரியும் தெரியும், நானும் அங்கதானே வேலை பார்த்தேன். ஏன் அப்பல அங்கேயே நின்ட்ட, உள்ளவா. இதுக்கு நீ பேஸ் ரூம்ல இருந்தது இல்லைல்ல, தோ இன்னைக்கு இவன் தான் க்ளீன் பண்ணும். டேய் எந்திரா, சீக்கிரம் ரூமை க்ளீன் பண்ணுடா, வெளியே போகணும். மாப்பிள நீ சீக்கிரம் குளிச்சு கிளம்பு, வெளியே போலாம். பேக்கெல்லாம் கழட்டி ஃப்ரீயா இரு மாப்பிள. வா. டேய் ஓனரை பாத்தியா, சம்பளத்தை பத்தி எல்லாம் பேசிட்டல? அதெல்லாம் பேசிட்டேன்டா, கேட்ட சம்பளத்துக்கே ஓகேன்ட்டாரு. ஓ சூப்பர்ரா, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடா புது ஆபீஸா, எனக்கு வேற இங்கிலீஷ் பேச வரல. புது நம்பரா இருக்கு. ஹலோ அருணு, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? வேலையெல்லாம் பிடிச்சிருக்குல? ஆமா சாப்பிட்டியா? எதுக்கு புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ற? உனக்கு தான் தெரியலடா அம்மா ஃபோன் ரிப்பேர்னு, அதான் பக்கத்து வீட்டு தேவிட்ட ஃபோன் பண்ணி தர சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற, எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணுதான் குறை, இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? நீ வீட்டில் இல்லாமல் வீடே வெறிச்சோடி கிடக்குப்பா. சாப்பாட்டில் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டையே சுற்றி சுற்றி வருவ. அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யார் சாமி இருக்கா? கோவப்படாத அருணு. சரி சரி அல்லாத, தயவு செஞ்சு அடிக்கடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதம்மா, நானே பண்றேன். டேய் அம்மா கிட்ட ஏன்டா அப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விட்றா. டேய் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அம்மாக்குள்ள பொறுப்பே கிடையாதுடா. இப்ப பாரு நான் வேலைக்கு தானே வந்திருக்கேன், சும்மா சும்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ற ஏது பண்ற நச நச நசன்னு. இதுதான் உன் பிரச்சனையா? ஒரு 6 மாசம் 1 வருஷம் போட்டுண்டா, உனக்கே புரியும். மாப்பிள்ள நம்ம இருக்கிறது ஆபீஸ்ல கொடுத்த ரூமாடா. டேய் நீ இன்னும் அதான் நினைச்சிட்டு இருக்கியா? விடுறா க்ளீன் பண்ணிடலாம். மாப்பிள்ள என் டர்ன் முடிஞ்சிருச்சு, இந்த வார டர்ன் அருண் ப்ரோ உங்களோட தான். டர்னா? என்னது அது? அதுவா, நீ வரும்போது ரூம் எப்படி கிடந்துச்சு, இப்ப பாரு செமையா இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் க்ளீன் பண்ணணும். அதனால இந்த வாரம் கிளீனிங் சமையல் எல்லாம் நீ தான். ப்ரோ பயப்படாதீங்க, காய்கறி கட் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். சமைக்கணுமா? ஏன், சமைக்க தெரியும்ல? டேய் எப்போ சமைச்சதுடா, இப்ப சமைச்சா நல்லா வருமானு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் நல்லா வரும்டா. நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் சமையல் இருந்து ஆரம்பிச்சு மச்சான். காய்கறி எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன, வா சமைக்கலாம்.
நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லை என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொல்றீங்களா? டேய் உண்மையிலே நல்லா இருக்குடா. நாங்களாம் இப்படி சமைச்சதே இல்லை, ஏதோ அவசரத்துக்கு பண்ணி சாப்பிடுவோம். சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? அம்மா கிட்ட. எங்க அம்மா கிட்ட தான் சொன்னேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போய் 6 மாதம் ஆகுது மாப்பிள்ள. வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உப்பு கூட பார்த்து போட மாட்டியாமா? எப்ப பாரு இப்படியே பண்ணிட்டு இரு. அருண், இந்த சட்டையை ஒரு நாள் தானே போட்டிருந்த, நாளைக்கு இன்னொரு தடவை போட்டு தரியா? மா ஒரு நாள் போட்டாலும் அழுக்குதாம்மா. ஏ மச்சான், என் சார்ஜர் பார்த்த? டேய் டேய் என்னடா ஆச்சு? ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்புறம் என்னடா ஆச்சு சொல்றா. அம்மாவை பார்க்கணுன்றா. டேய் போயிட்டு வா. ஆஃபீஸில் ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அருண், வந்துட்டியா சாமி? எப்படி இருக்க? நீ இல்லாம வீடே வெறிச்சோடி இருந்துச்சு. என் புள்ள எப்படி ஆயிட்டான் பாரு. சாப்பிட்டியோ இல்லையோ? இரு, அம்மா சாப்பிட போட்டுறேன். உட்கார் உட்கார். உப்பு இல்லையாப்பா? நல்லா இருக்குமா? அருண், கேட்குறேன்னு கோவப்படாத. வேலையில் எதுவும் பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்னும் கொஞ்சம் போட்டு வரட்டா? இல்லை வேணாம்மா. எங்க எடுத்துட்டு போற? கொடு முதல்ல. விடுமா. அம்மா ஃபோன் மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அதான் உன்னை கூப்பிடவே முடியல. இருமா. வாங்கிக்கம்மா. என்னது இது? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு புதுசாக ஃபோனில் பேட்டரி மட்டும் வாங்கி கொடுப்பா, அது போதும். வாங்கிக்கம்மா. எனக்கு இதில் என்ன பண்ணுறேன்னே தெரியாதே. நான் சொல்லித்தரேம்மா. சித்தி பெரியம்மா கிட்டலாம் முகம் பார்த்துட்டே பேசலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னையும் அதில் பார்த்து பேசலாம்ல.